ஓம் சாந்தி. 27/10/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய சாக்காரமுடைய முக்கியமான கருத்துக்களை நாம் பார்க்கலாம். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உணர்ச்சி வசப்படுவது கூட தேக அபிமானம்தான். முன்கோபம் வர்றது, புண்படுத்துவது, சண்டையிடுவது, அழுவது, இந்த அசுர பழக்கங்கள் குழந்தைகளாகி உங்களிடம் இருக்கக்கூடாதுன்றார் பாப்பா. சுகம், துக்கம், மானம், அவமானம் அனைத்தையும் சகித்து கொள்ள வேண்டும். கேள்வி கேட்குறாங்க, சேவையில் தளர்வு ஏற்படுவதற்கான முக்கிய காரணம் என்ன? பாபா பதில் சொல்கிறாரு, தேக அபிமானத்தின் காரணத்தினால் எப்பொழுது ஒருவர் மற்றவருடைய அவகுணங்களை பார்க்கிறார்களோ அப்பொழுது சேவையில் தளர்வு ஏற்படுகின்றது. தங்களுக்குள் ஒன்று சேராமல் இருப்பது கூட தேகாபிமானம் தான் அப்படின்றார் பாப்பா. என்னால் இன்னாருடன் சேர்ந்திருக்க முடியாது, எனக்கு இவங்க கூட செட் ஆகாது, நான் இங்கே இருக்க முடியாது, அப்படி சொல்வது கூட தேக அபிமானம் தான்றார் பாப்பா. எப்பொழுது இந்த வார்த்தை வாயிலிருந்து வருகிறது என்றாலே முல்லாவது மற்றும் கட்டளையை மீறுவதாகும் அப்படின்றார் பாப்பா. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் ஆன்மீக சேனைகள், கட்டளை கிடைத்ததும் எப்பொழுது ரெடியாக இருக்கணும். அதனால் எந்த விஷயத்துக்கு சாக்கு போக்கு சொல்லக்கூடாதுன்றார் பாபா. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். தன்னைத்தான் ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்ற படிப்பினை முதலில் குழந்தைகளுக்கு கிடைக்கின்றது. தேக அபிமானத்தை விட்டு ஆத்மா அபிமானியாக ஆக வேண்டும். நான் ஆத்மா அபிமானியானால்தான் பாபாவை நினைவு செய்ய முடியும். அது அஞ்ஞான காலம். முன்னாடி நம்ம யார் இறைவன் யாருன்னு தெரியாமல் இருந்தோம். இப்போ இது ஞான காலம். அனைவருக்கும் சத்தியம் தரக்கூடிய பாபா ஒருவர் தான் இந்த ஞானத்தை நமக்கு தருகின்றார். மேலும் அவர் நிராகாரமாக இருக்கின்றார். அவருக்கு எந்த மனித சரீரமும் இல்லை. யாருக்கு மனித சரீரம் இருக்கின்றதோ அவரை பகவான் என்று கூற முடியாது. ஆத்மாக்கள் கூட அனைவரும் நிராகாரமானவர்கள்தான். ஆனால் தேக அபிமானத்தில் வந்ததால் தன்னைத்தான் மறந்து விட்டார்கள் அப்படின்றார் பாபா. நீங்கள் திரும்ப வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று இப்பொழுது பாபா கூறுகின்றார். தன்னைத்தான் ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். பாபாவை நினைவு செய்யுங்கள். உங்களுடைய பல பிறவிகளின் பாவங்கள் அனைத்தும் பஸ்பமாகிவிடும். வேறு எந்த உபாயமும் இல்லை. ஆத்மா தூய்மையாகாவதற்கு, பாவத்தை பஸ்பம் பண்ணுவதற்கு வேறு எந்த ஒரு வழியும் இல்லை. ஆத்மாதான் பதித்தமாகின்றது, ஆத்மாதான் பாவனமாகின்றது. பாவனமான ஆத்மாக்கள் சத்தியுகத்தில்தான் இருப்பார்கள் என்று பாபா புரிய வைத்திருக்கின்றார். ராவண ராஜ்யத்தில்தான் பதித்த ஆத்மா ஆகின்றீர்கள். யார் பாவனமாக இருந்தார்களோ அவர்களே பதித்தமாகிவிட்டார்கள் என்பதை ஏணிப்படி படத்தில் புரிய வைக்கப்பட்டிருக்கின்றது. உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க தான் இந்த ஏணிப்படியில் இறங்கி கீழான நிலையை அடைகிறார்கள் என்றது இந்த படத்தில் பாபா புரிய வச்சிருக்காங்க. 5000 ஆண்டிற்கு முன்னால் நீங்கள் சாந்தி தாமத்தில் பாவனமாகத்தான் இருந்தீர்கள். அதனைத்தான் நிர்வாண தாமம் என்று சொல்லப்படுகின்றது. பிறகு கலியுகவாசியான பிறகுதான் ஹே பதித்த பாவனா வாருங்கள் என்று அழைக்கின்றீர்கள். பாபா புரிய வைக்கின்றார், நான் இப்பொழுது உங்களுக்கு என்ன ஞானத்தை தருகின்றேனோ இதுதான் உங்களை பதித்திலிருந்து பாவனமாக்கக்கூடியது. இதனை நான் தான் உங்களுக்கு தருகின்றேன். பிறகு இது மறைந்து விடுகிறது என்றார் பாபா. மீண்டும் பாபா தான் இந்த ஞானத்தை மறுபடியும் கூற வேண்டியிருக்கு. இங்கே மனிதர்கள் அநேக சாஸ்திரங்களை உருவாக்கி உள்ளார்கள். சத்தியுகத்தில் எந்த சாஸ்திரங்களும் கிடையாது. பக்தி மார்க்கத்துடைய விஷயங்கள் துளியளவு கூட இருக்காது. என் மூலமாகத்தான் நீங்கள் பதித்திலிருந்து பாவனமாக முடியும் என்று பாபா கூறுகின்றார். ஏன்னா பதித்த பாவனர் பாபா மட்டும்தான். அப்போ அவர் மூலமாக தான் நம்ம தூய்மையாக ஆக முடியும். பாவனமான உலகம் அவசியம் வரத்தான் வேண்டும். நான் குழந்தைகளுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றேன். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். சண்டையிடுவது, அழுவது இவை அனைத்தும் அசுர சுபாவமாகும். குழந்தைகள் சுகம், துக்கம், மானம், அவமானம் அனைத்தையும் சகித்து கொள்ள வேண்டும். நாசுக்கான குணம் இருக்கக்கூடாது. தொட்டாசினிங்க இருக்கக்கூடாதுன்றார் பாபா. நான் இங்கே இருக்க முடியாது, இவங்களுடைய சுபாவம் இப்படி இருக்குது, இவங்க அப்படி இருக்கிறாங்க, அவங்க இப்படி இருக்கிறாங்க, இது கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுன்றார் பாபா. வாயிலிருந்து மலர்தான் வெளிப்பட வேண்டும், முள் வெளிப்படக்கூடாது.
எத்தனை குழந்தைகளின் வாயிலிருந்து முள் வெளிப்படுகின்றது. பிறரிடம் கோபப்படுவது கூட முள்தான் அப்படின்றார் பாப்பா. ஒரு சில குழந்தைகளிடம் கருத்து வேற்றுமை, அதாவது மற்றவரோட ஒத்துப்போகாத குணம் உள்ளது. அவங்க கூடவே சேர்ந்து இருக்க முடியாது, அப்படி அந்த மாரிலாம் இருக்கிறாங்க. ஒருவர் மற்றவருடைய குறைகளை பார்ப்பதால் தன்னிடமுள்ள அநேக குறைகள் அப்படியே இருந்து விடுகின்றன. அதனால் சேவையில் தளர்வு ஏற்படுகின்றது. இது கூட நாடகத்தின்படி நடக்கின்றது என்று பாபா புரிந்து கொள்கின்றார். தன்னைத்தான் திரித்து கொள்ள வேண்டும்ன்றார் பாபா. யுத்த காலத்தில் யுத்தம் செய்பவர்களின் கடமை எதிரிகளிடம் சண்டையிடுவது. வெள்ளம் வருகின்றது அல்லது வேறு ஏதாவது ஆபத்து ஏற்படுகிறது என்றால் அப்போ என்ன பண்ணுறாங்க? இராணுவத்தை கூப்பிட்றாங்க. பிறகு இராணுவ சேனையினர் தொழிலாளியாகி வேலையும் செய்ய வேண்டியுள்ளது. இங்கு மண்ணை நிரப்புங்கள் என்று அரசாங்கம் இராணுவத்தினருக்கு கட்டளையிடுகின்றது. ஒருவேளை வரவில்லை என்றால் அவர்கள் துப்பாக்கி முனையில் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். நீங்கள் கூட சேவைக்கு கட்டுப்பட்டவர்கள் என்று பாபா கூறுகின்றார். இப்போ எமர்ஜென்சியில் பார்த்தீங்கன்னா திடீர்னு வெள்ளம் அடியுது, ஒரு பிரிட்ஜ் அடித்து போயிடுதுன்னா அப்போ அந்த இராணுவத்தில் என்ன பண்ணுறாங்க? 10 நாளுக்குள்ளார அங்கே பிரிட்ஜு கட்டி வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அதுக்கு தேவையான தளவாடங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணுறாங்க. இரவு பகலுமா உழைக்கிறாங்க. கட்டளை கிடையாச்சுன்னா என்னால் முடியுதுலாம் சொல்ல முடியாது. அதே போல் நீங்களும் சேவைக்கு கட்டுப்பட்டவர்கள்ன்றார் பாப்பா. தந்தை தன்னை சேவைக்காக எங்கு செல்ல சொன்னாரோ உடனே அங்கே ஆஜராகணும். ஏற்கவில்லை என்றால் இராணுவம் என்று உங்களை அழைக்க முடியாது. பிறகு அவர்கள் பாபாவின் மனதில் இடம் பிடிக்க முடியாதுன்றார் பாபா. பாபாவின் உதவியாளராகிய அனைவருக்கும் பாபாவினுடைய செய்தியை கொடுக்க வேண்டும். எங்காவது பெரிய மியூசியம் திறந்தால் அது 10 மைல் தூரம் இருந்தாலும் அவசியம் சென்று சேவை செய்ய வேண்டும். செலவை பற்றி சிறிதும் சிந்திக்கக்கூடாது. மிகப்பெரிய அரசாங்கமான பாபாவுடைய கட்டளை கிடைத்திருக்கின்றது. அவருடைய வலதுகை தர்மராஜ் இருக்கின்றார். அவருடைய ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்றால் பிறகு கீழே விழுந்து விடுவீர்கள். தன்னுடைய கண்களை குற்றமற்ற பார்வை உடையதாக ஆக்குங்கள் என்று ஸ்ரீமத் கூறுகின்றது. காம விகாரத்தின் மீது வெற்றியடைய தைரியம் வைக்க வேண்டும். பாபாவுடைய கட்டளையை ஏற்கவில்லை என்றால் அவர்கள் ஒரேடியாக தூள் தூளாகி விடுவார்கள். 21 ஜென்ம ராஜ்ய பாக்கியத்தில் குறை ஏற்பட்டுவிடும் என்றார் பாபா. பாபா சொல்கிறாங்க, நான் குழந்தைகள் இல்லாமல் ஒருபோது செல்ல முடியாது. கல்பத்திற்கு முன்புள்ளவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். இது முற்றிலும் புதுமையான விஷயம். இதுதான் கீதையினுடைய யுகம். ஆனால் சாஸ்திரங்களில் சங்கம யுகத்தினை பற்றிய வர்ணனை எதுவும் இல்லை. அவங்க கீதையை கூட துவாபர யுகத்திற்கு கொண்டு சென்று விட்டார்கள். ஆனால் எப்பொழுது ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கின்றாரோ அப்போது அவசியம் சங்கமக யுகம் இருக்கும் இல்லையா? ஆனால் யாருடைய புத்தியிலும் இந்த விஷயம் இருக்கிறது கிடையாது. இப்போது உங்களுக்கு ஞானத்துடைய போதை அதிகமாக இருக்குது. மனிதர்களுக்கு பக்தியுடைய போதை இருக்குது. பகவானே வந்தாலும் கூட நாங்கள் பக்தியை விடமாட்டோம் என்று சொல்கிறார்கள். ஏற்றம் இரக்கம் பற்றிய இந்த ஏணிப்படி மிகவும் நன்றாக உள்ளது. இருந்தும் கூட மனிதர்களின் கண்கள் திறக்கவில்லை. மாயானுடைய போதையில் ஒரேடியாக மூழ்கியுள்ளார்கள் என்றார் பாப்பா. ஞானத்துடைய போதை மிக மெதுவாகத்தான் ஏறுகின்றது. முதலில் தெய்வீக குணங்கள் வேண்டும். பாபாவுடைய எந்த கட்டளையானாலும் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. இதை என்னால் செய்ய முடியாது என்று கூறுவது கட்டளையை மீறுவதாகும். ஸ்ரீமத் கிடைக்கின்றது. இதனை சிவபாபாவுடைய ஸ்ரீமத் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் சத்கதி அளிக்கக்கூடியவர். சத்கதி அளிப்பவர் ஒருபோதும் தவறான வழி கொடுக்க முடியாது. நான் இவருடைய பல பிறவிகளின் கடைசி பிறவியில் பிரவேசமாகின்றேன். இவரில் கூட பாருங்கள், லக்ஷ்மி முதலில் சென்று விடுகின்றார். பெண்களை முன்னால் வைக்கவும் என்று கூறப்பட்டுள்ளது. முதலில் லட்சுமி, பிறகு நாராயணன். எப்படி ராஜா ராணியோ அப்படி பிரஜைகள் இருக்கின்றார்கள். நீங்களும் கூட அப்படி சிரேஷ்டமாக வேண்டும். இந்த நேரம் முழு உலகிலும் ராவண ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கின்றது. அனைவரும் ராமராஜ்யம் வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இப்பொழுது சங்கமம். எப்பொழுது லட்சுமி நாராயணின் ராஜ்யம் இருந்ததோ அப்பொழுது ராவண ராஜ்யம் இல்லை. பிறகு எப்படி மாற்றம் அடைகின்றது இது யாருக்கும் தெரியாது. அனைவரும் ஆழ்ந்த இருளில் இருக்கின்றார்கள். கலியுகம் என்பது சிறிய குழந்தை கவுன் அணிந்திருக்கிறது என்று நினைக்கிறார்கள். கலியுகம் இன்னும் குழந்தையாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. எனவே மனிதர்கள் மேலும் ஆழ்ந்த நித்திரையில் சென்று விட்டார்கள் என்றார் பாப்பா.
இந்த ஆன்மீக ஞானத்தை ஆன்மீக தந்தைதான் ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கின்றார். ராஜ யோகத்தை கற்றுத்தருகின்றார். கிருஷ்ணரை ஆன்மீக தந்தை என்று கூற முடியாது. ஹே ஆன்மீக குழந்தைகளே என்று கிருஷ்ணர் கூறுவதில்லை இல்லையா? கிருஷ்ணரே குழந்தை, அவர் எப்படி மற்றவங்களை குழந்தைன்னு கூப்பிட முடியும்? ஆன்மீக ஞானம் நிறைந்த தந்தை ஆன்மீக ஞானத்தை ஆன்மீக குழந்தைகளுக்குத்தான் தருகின்றார். உலகத்தில் அனைத்து மனிதர்களும் தேக அபிமானத்தில் உள்ளார்கள். நான் ஆத்மா என்பதை உணர்ந்த ஒரு மனிதர் கூட இல்லை. எந்த ஒரு ஆத்மாவும் இன்னொரு ஆத்மாவோடு ஐக்கியமாகிவிடுவதில்லை என்று பாபா புரிய வைக்கின்றார். தசரா தீபாவளி என்ன என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகின்றது. மனிதர்கள் செய்யும் பூஜை எல்லாம் குருட்டு நம்பிக்கையுடன் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதைத்தான் பொம்மை விளையாட்டு என்று சொல்லப்படுகின்றது. இப்பொழுது நீங்கள் பாரஸ் புத்தியாகி கொண்டிருக்கின்றீர்கள். எனவே நீங்கள் கல்லுக்கு பூஜை செய்ய முடியாது. சித்திரங்களுக்கு முன்னால் சென்று தலை வணங்குகிறார்கள். ஆனால் எதையுமே புரிந்து கொள்வதில்லை. ஞானம் பக்தி வைராக்கியம் என்று சொல்லப்படுகின்றது. ஞானம் அரை கல்பம் நடைபெறுகின்றது, பிறகு பக்தி ஆரம்பமாகின்றது. இப்பொழுது உங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கின்றது. எனவே பக்தியின் மீது உங்களுக்கு வைராக்கியம் வந்துவிடுகிறது. ஞானத்துக்கு வந்தப்புறம் பக்தியை விட்டு போயிடுச்சு, வைராக்கியம் வந்துடுச்சு. இந்த உலகம் மாற்றம் அடைகின்றது. கலியுகத்தில் தான் பக்தி, சத்தியுகத்தில் பக்தி கூட கிடையாது. அங்கு அனைவரும் பூஜ்ய நிலையில் இருக்கின்றார்கள். பூஜைக்குரிய தேவி தேவதைகளாக ஆக்கக்கூடியவங்க அங்கே சைத்தன்யமாக உயிரோட்டமாக இருக்கிறாங்க. அதனால் அங்கே பக்தி தேவை கிடையாது. பாபா சொல்கிறார், குழந்தைகளே நீங்கள் ஏன் தலை வணங்குகிறீர்கள்னு கேட்குறாரு. அரை கல்பமாக நீங்கள் தலை வணங்கி வந்தீங்க, பணத்தையும் செலவு செஞ்சீங்க, ஆனால் கிடைச்சது ஒன்றும் இல்லை. மாயா ஒரேடியாக புத்தியை மாற்றி விட்டது, ஏழையாக்கி விட்டது. பிறகு பாபா அனைவருடைய புத்தியையும் சரி செய்கின்றார். இப்பொழுது நாளாக கொஞ்சம் ஐரோப்பியர்கள் வெளிநாட்டவர் கூட புரிந்து கொள்கிறார்கள். இந்த பாரதவாசிகள் முற்றிலும் தமோகுணியாகிவிட்டார்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் பிறகுதான் வருகிறார்கள். எனவே அவர்களுக்கு துக்கமும் குறைவு, சுகமும் குறைவாகத்தான் கிடைக்கின்றது. பாரதவாசிகளுக்குத்தான் சுகமும் அதிகமாக கிடைக்கின்றது, துக்கமும் அதிகமாக கிடைக்கின்றது. ஆரம்பத்தில் எவ்வளவு செல்வந்தனாக உலகிற்கே எஜமானனாக இருந்தீர்கள்? மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் யாராவது ஆரம்பத்திலேயே செல்வந்தர்களாக இருந்தார்களா என்ன? பின்னால் வளர்ச்சி அடைந்து பிறகுதான் செல்வந்தன் ஆனார்கள். இப்பொழுது பிற நாடுகளை காட்டிலும் பாரதம் ஏழ்மை நிலையில் இருக்கின்றது. அதிகமாக குருட்டுத்தனமான விஷயங்கள் பாரதத்தில் தான் உள்ளது. இது கூட நாடகத்தில் பதிவாகியுள்ளது அப்படின்றார் பாபா. நான் எதனை சொர்க்கம் ஆக்கியிருந்தேனோ அது இப்பொழுது நரகம் ஆகிவிட்டது என்று பாபா கூறுகின்றார். மனிதர்கள் குரங்கு புத்தியுடையவர் ஆகிவிட்டார்கள். நான் கோவிலில் வைத்து பூஜிக்க தகுதியானவர்களாக ஆக்குகின்றேன் என்றார் பாபா. விகாரம் மிகவும் கடுமையானதாக இருக்கின்றது. கோபம் எவ்வளவு இருக்கின்றது! உங்களுக்குள் எந்த கோபமும் இருக்கக்கூடாது. முற்றிலும் இனிமையான, அமைதியான, மிகவும் இனிமையானவர் ஆகவும் என்றார் பாபா. ராஜ்ய பதவி அடைபவர் கோடியிலும் ஒரு சிலர் தான் வெளிப்படுகின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். உங்களை நரனிலிருந்து நாராயணனாக்குவதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன் என்று பாபா கூறுகின்றார். அதிலும் கூட 8 ரத்தினங்கள் தான் மகிமை பாடப்படுகின்றார்கள். 8 ரத்தினங்கள் நடுவில் இருப்பது பாபா ஆவார். 8 பேர்கள் தான் தண்டனை இல்லாமல் வெற்றி பெறுவார்கள். அதிலும் வரிசைக்கிரமமாக முயற்சியின்படிதான் பாபா. தேக அபிமானத்தை விடுவதற்கு நிறைய முயற்சி தேவைப்படுகின்றது. தேக அபிமானம் முற்றிலும் விலக வேண்டும். சிலர் பக்கா பிரம்ம ஞானிகளாக இருப்பவர்கள், அவர்கள் அப்படி இருக்கிறார்கள். அமர்ந்தபடியே தேகத்தை தியாகம் செய்து விடுகிறார்கள். அமர்ந்தபடியே அப்படியே சரீரத்தை விட்டு விடுகின்றார்கள். அதனால் வாயு மண்டலத்தில் மிகுந்த அமைதி ஏற்பட்டு விடுகின்றது. அதிகாலை சுத்தமான சமயத்தில் சரீரத்தை விடுகின்றார்கள். இப்போ அந்த சன்னியாசிகள் ஜீவ சமாதி அடைகிறாங்கன்னு சொல்கிறோம்ல, அப்போ அந்த ஆழ்ந்த அமைதியிலிருந்து சரீரத்தை விடுறதுனால அந்த அட்மாஸ்பியரில் அப்படியே அந்த சைலன்ஸுடைய பவர் ஃப்ரீஸ் ஆகிடுது. அதனால தான் அந்த இடத்துக்கு போகும்போது நம்ம நல்ல ஒரு அமைதியினுடைய அனுபவம் செய்ய முடியுதுன்றார் பாப்பா. இரவு நேரத்தில் மனிதர்கள் அழுக்கான காரியத்தை செய்கின்றார்கள். பிறகு அதிகாலையில் எழுந்து பகவான் பகவான் என்று கூற ஆரம்பித்து விடுகின்றார்கள். பூஜை கூட அதிகாலையில் செய்கிறாங்க. பாபா அனைத்து விஷயங்களையும் புரிய வைத்து கொண்டிருக்கின்றார்.
கண்காட்சியில் கூட நீங்கள் முதலில் பாபாவின் அறிமுகத்தை கொடுங்கள். முதலில் பாபா, பிறகு ஆஸ்தி. பாபா ஒரே ஒருவர் தான், நிராகாரமானவர். பாபா படைப்பவர். அவர் வந்துதான் படைப்பினுடைய ஆதி, மத்திய, அந்திமத்தின் ரகசியத்தை புரிய வைக்கின்றார். அதே தந்தை கூறுகின்றார், ஒருவனை மட்டுமே நினைவு செய்யவும். தேக சம்பந்தங்களை விட்டு தன்னை ஆத்மா என்று புரிந்து என் ஒருவனை நினைவு செய்யவும் என்றார் பாபா. பாபானுடைய அறிமுகத்தை நீங்கள் கொடுத்தீர்களேனால் பிறகு கேள்வி கேட்கும் தைரியம் யாருக்கும் வராது. பாபா பற்றி நல்லா புரிய வச்சிட்டேன்னு வச்சிங்களேன், அவங்க புரிஞ்சுப்பாங்க. இது வந்து அவர் சொல்கிற ஞானம், இவங்க சொல்ல அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. இது பகவான் இப்போ சொல்கிற ஞானம்னு புரிஞ்சுட்டாங்கன்னா கேள்வி வராது. பாபாவுடைய அறிமுகத்தை பக்கா செய்த பிறகு 84 ஜென்மம் எப்படி எடுத்தோம் என்பதை புரிய வைக்கவும். சக்கரத்தையும் பாபாவையும் புரிந்து கொண்டால் பிறகு எந்த கேள்வியும் வராது. பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்காமல் நீங்கள் அதிகம் கூறினீர்களானால் உங்களுடைய நேரம் நிறைய வீணாகி விடும் என்றார் பாபா. தொண்டையும் அடைத்து விடும். முதலில் ஆல்ஃபா என்ற தலைப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். அதிகம் கூறுவதால் புரிந்து கொள்வார்களா என்ன? பாபா பற்றி புரிய வைக்காமல் நீங்கள் எவ்வளோதான் எத்தனை மணி நேரம் சொன்னாலும் அவங்க ஒன்றும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. நிறைய கேள்வி வரும் அவங்களுக்கு. அதனால் முதல்ல பாபா பற்றி நல்லா பக்காவாக புரிய வச்சணுன்றார் பாபா. மிக சாதாரணமாக அமைதியாக அமர்ந்து புரிய வைக்கவும். யார் ஆத்மா அபிமானியாக இருக்கின்றார்களோ அவர்களே நல்ல முறையில் புரிய வைக்க முடியும். பெரிய பெரிய மியூசியத்தில் நன்றாக புரிய வைப்பவர்கள் உதவி செய்ய வேண்டும். சிறிது நாட்கள் தன்னுடைய சென்டரை விட்டு வந்து உதவி செய்யவும். கடைசியில் சென்டரை நிர்வாகம் செய்ய யாரையாவது அமர வைக்கவும் என்றார் பாப்பா. நீங்கள் யாரையும் உங்களுக்கு சமமாக அரியணை ஏற தகுதியானவர்களாக ஆக்கவில்லை என்றால் நீங்கள் பயனற்றவர், எந்த சேவையும் செய்யவில்லை என்பதை தந்தை புரிந்து கொள்வார் அப்படின்றார். அவர்கள் பாபாவுக்கு எழுதுகிறார்கள், நான் எப்படி சேவையை விட்டு வெளியேற முடியும்? பாபா இவர்களை இன்ன கண்காட்சி இடத்திற்கு செல்லும்படி கட்டளையிடுகின்றார். சென்டரை நிர்வாகம் செய்வது போல் யாரையாவது நீங்கள் உருவாக்கவில்லை என்றால் எந்த காரியத்திற்கும் பயன்படாதவர் என்று பாபா புரிந்து கொள்வார். பாபா கட்டளை கொடுத்தால் உடனே ஓட வேண்டும். அவர்களைத்தான் மகாரதி பிராமணி என்று சொல்லப்படுகின்றது. மற்றவர்கள் குதிரைப்படை, காலாட்படை ஆவார்கள். அனைவரும் சேவையில் உதவி செய்ய வேண்டும். இத்தனை ஆண்டுகளாக பிறரை தனக்கு சமமாக ஆக்கவில்லை என்றால் இவ்வளவு நாட்கள் நீங்கள் என்ன செய்தீர்கள்னு கேட்கிறார் பாபா. சென்டரை நடத்தும் அளவு இவ்வளவு நேரத்தில் செய்தியாளரை உருவாக்கவில்லையா? எப்படிப்பட்ட மனிதர்கள் வருகின்றார்களோ அவர்களுக்கு தகுந்தாற்போல் பேசுவதற்கு புத்தி வேண்டும். முரளியை அவசியம் தினமும் படிக்க வேண்டும், அதாவது கேட்கவும் வேண்டும். முரளி படிக்கவில்லை என்றால் வகுப்பிற்கு வரவில்லை என்பதாகும். குழந்தைகள் முழு உலகத்தையும் கேரோ பண்ணணும், முற்றுகையிடணும் என்றார் பாபா. நீங்கள் முழு உலகிற்கும் சேவை செய்கின்றீர்கள் அல்லவா? பதித்த உலகத்தை பாவனமாக்க முற்றுகையிட வேண்டும் என்றார் பாபா. அனைவருக்கும் முக்தி, ஜீவன் முக்திக்கான வழி காட்ட வேண்டும். துக்கத்திலிருந்து விடுபட வைக்க வேண்டும் என்றார் பாபா. பாபா தாரணைக்கான முக்கிய சாரம் சொல்கிறாரு, இனிமையான, அமைதியான, மிகவும் இனிமையான சுபாவம் உள்ளவராக ஆக வேண்டும். ஒரு பொழுதும் கோபப்படுவராக ஆகக்கூடாது. தன்னுடைய கண்களை மிகவும் தூய்மையாக, குற்றமற்றதாக ஆக்க வேண்டும். பாபா என்ன கட்டளை தருகின்றாரோ அதனை உடனே ஏற்றுக்கொள்ள வேண்டும். முழு உலகத்தையும் பதித்திலிருந்து பாவனமாக்கும் சேவை செய்ய வேண்டும், அதாவது முற்றுகையிட வேண்டும், சேவைக்காக சுற்றி வர வேண்டும் என்றார் பாபா. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. பாபாவினுடைய நினைவு மூலமாக சந்தோஷமில்லாத இன்னலான சூழலிலும் சதா சுகம், சந்தோஷத்தை அனுபவம் செய்யும் மகாவீர் ஆகுக அப்படின்றார் பாபா. தந்தையின் நினைவில் சதா இருப்பவர்கள் ஒவ்வொரு இன்னலிலும் சதா திருப்தியாக இருப்பர். ஏனெனில் ஞான சக்தியின் ஆதாரத்தால் மலை போன்ற இன்னலும் கடுகாக அனுபவமாகும். கடுகு என்பது ஒன்றுமில்லை என்பதாகும். இன்னல், சந்தோஷமில்லாத, துக்கமாக எதுவாக இருந்தாலும் சுகமான நிலையில் மனசை வைத்திருப்பவரே மகாவீர். எது நடந்தாலும் எதுவும் புதியதல்ல என்பதுடன் தந்தையின் நினைவால் சதா ஒரே நிலையில் ஏக்ரஸ் நிலையில் இருப்பார்கள். துக்கம், அமைதியின்மை எனும் அலையும் வீசாதென்றார் பாபா. அவங்க தான் மகாவீர். ஸ்லோகன் சொல்கிறாரு, தனது தெய்வீக சொரூபம் சதா நினைவில் இருந்தால் எவர் மீதும் வீணான பார்வை செல்ல முடியாது. நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம்
ஓம் சாந்தி. நன்றி பாபா.